படுத்து கொண்டு பழக்க உரத்த சத்தத்தோடு கர்ச்சிக்குமா. அந்த சத்தத்தை கேட்ட காடு முழுவதும் அவருடைய சத்தம் காடு முழுவதும் அதிரும். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும் என்றால், அந்த சிங்கத்துக்கு முன்பதாக விழும்போது அந்த சிங்கம் அடித்து அதை புசிக்குமா. அதே போலதான் பிசாசானவன் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால், நம்மை விழத்தள்ள வேண்டும், ஆண்டவரை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். யோபுவை நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் போய் சாத்தான் என்ன சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் சுற்றித் திரிகிறேன். யோபுவுக்கு அநேக செல்வங்களை நீர் கொடுத்திருக்கிறீர், ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறீர், ஒட்டங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அவன் என்ன செய்கிறான், நீ அவனை வேலையெடுத்து பாதுகாக்கிறீர் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். சாத்தான் அங்கு என்ன செய்கிறான், அவனை யோபுவை வியாதிக்குட்படுத்தி பலவிதமான காரியங்களில் அவனை செய்கிற காரியத்திலும் கூட அவன் தன்னுடைய உபத்திரத்தின் மத்தியிலும் கூட அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. பிரியமானவர்களே, கடைசியாக அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்கிறார், இரா போஜனம் முடிந்த பின்பதாக அவர்கள் எல்லாரும் ஒளிவ மலைக்கு வருகிறார்கள், கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது சீசர்களை நிறுத்திவிட்டு தனக்கு பிரியமான பேதுரு, யாக்கோபு, யோவான் அனைவரையும் என்ன செய்கிறார், கூட்டிக் கொண்டு அவர் என்ன செய்கிறார், வியாகுலமும் துக்கப்படவும் தொடங்கினார். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று அவர் கேட்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில விழித்து ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது பாடின வண்ணமாக தானியலை போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், திறப்பின் வாசலில் நிற்கும் பலர் களைத்து தூங்கி போனார் என்று நாம் பாடின வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு என்ன செய்கிறது, குறைவாக காணப்படுகிறது. விழித்திருப்பதில்லை. காலையில் இரவு நேரத்தில் குறித்த நேரத்தில் நாம் படுக்கைக்கு செல்வதில்லை. காலந்தாழ்த்தி என்ன செய்கிறோம், படுக்கைக்கு கடன் செல்லுகிறோம். 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம், 6 மணி 7 மணி என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், களைத்து தூங்கி விடுகிறோம். ஆனால் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடல்களை பாடி மகிமைப்படுத்தும் போது, வேதவசனங்களை படித்து கொண்டு அன்றைய திட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லும்போது அன்றைய தினம் எப்படி இருக்கும், அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நாம் காணப்படுவோம். அன்றைக்கு ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமாகட்டும் என்று மும்முறை ஜெபித்தார். அவர் ஜெபிக்கின்ற வேளையிலே அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்தது. அப்போதுதான் சொல்றார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அங்கு அவர் தன்னுடைய சீசர்களுக்கு அங்கு சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்தார். அது மாத்திரமல்ல, 2வதாக ஆண்டவர் வரக்கூடிய நாளிகை நாம் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார், நான் வருவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பதாக வந்து மீண்டும் உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட நாம் என்ன செய்கிறோம், எந்த நாளிகையிலே ஆண்டவர் என்ன செய்வார், வருவார் என்று அறியாமல்
நாம் ஆயத்தம் இல்லாத நிலைமையில நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்கள், கடந்த மே மாதம் 7ஆம் தேதி பார்க்கும்போது இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் என்ன செய்கின்றன, ஒருவருக்கொரு தாக்குதல். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து அங்குள்ள சுற்றுலா பயணிகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள், சுட்டு வீழ்த்தினார்கள். விழிப்பில்லை அவர்கள், அங்குள்ள காவலர்கள் என்ன செய்யவில்லை, விழித்திருக்கவில்லை. அங்கு அதுக்கு பின்பதாக 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தாக்குதல் நடத்துகின்ற வேளையில் இன்றைக்கு இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தான் தேசத்திற்கும் ஒரு நிலைமையிலே போர் முடிந்திருக்கிறது, தாக்குதல் நின்றிருக்கிறது. ஆனாலும் கூட எல்லை வீரர்கள் விழிப்புடன் பாதுகாக்கக்கூடிய நிலைமையில காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விழிப்புணர்வு அவசியம். விழித்திருக்க வேண்டிய எந்த நிலைமையிலும் நாம் விழித்து செயல்படக்கூடியவர்களாக, ஆண்டவருக்காக செயல்படக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும் என்று அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்து, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். இன்றைக்கு நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசித்த நாம் அவரை காணவில்லை. ஆனாலும் கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என் பாவங்களை மன்னி, என் உள்ளத்தில் வாரும், நீர் எனக்காக அந்த சிலுவையில உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்தீர் அல்லவா, உங்களுடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி எழும் என்று சொல்லும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கின்றார், அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம், வளம் வந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் விசுவாசம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் பரலோகம் என்று சொல்லப்பட்ட இடம். ஆண்டவர் இயேசு நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அது பரலோகம். இன்றைக்கு எத்தனையோ இந்த உலகத்தில் தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் என்ன செய்வோம், நித்தியமாக அவரை சேவிக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் கடைசி வேளையில் வரும்போது சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார். நிலைத்திருந்தவர் நீங்களே. சீசர்களை பார்த்து சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில எனக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, நீங்க தான் நிலைத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனு சீமோனே, கோதுமையை புடவிலே சுளைப்பது போல சாத்தான் உங்களை பிடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழியாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ ஸ்திரப்பட்ட பின்னராக உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அப்போ அவன் சொல்றான், காவலிலும் சாவிலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று அவன் சொல்லுகின்ற வேளையில ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்வ, இன்றிரவே 3 தரம் சேவல் கூவதற்கு முன்பதாக 3 தரம் என்னை என்ன செய்வேன், நீ மறுதளிப்பாய் என்று அவர் சொல்லுகிறதை பார்த்து அந்த தோட்டத்தில், கெத்செமனே தோட்டத்தில், இதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது நாம் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீங்களே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு திராட்சை செடி இருக்குன்னா அந்த கொடியில் கனி உண்டாகணும்னா அந்த செடியோட அந்த கொடி இணைந்திருந்தால் தான் என்ன செய்யும், கனி உண்டாகும். கனி ஏற்ற காலத்தில் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த கொடி என்ன செய்யுதுன்னா, எனக்கு செடி வேண்டாம் என்று சொல்லி அது தன்னை இது பண்ணும்போது, அது வெட்டி வெளியே போடும்போது அது குப்பைக்கு தான் போகும், எரிக்கப்பட தான் போகும்.
நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம் அவர்களை என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைகொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னில அன்பு கூறுங்கள், என்னில நிலைத்திருங்கள். வாழ்க்கையில அன்பு, மனித வாழ்க்கையில அன்பு அதிகம் தேவைப்படுது. இன்றைக்கு அக்கிரம மிகுதியினால அன்பு தணிந்து போன காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இந்த எபிரேயர் 12:1 என்ன போட்டிருக்குன்னா, பாரமான யாவற்றையும், பாரமான தன்னை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தை நீங்கள் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்ற இயேசுவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் என்று அவர் எபிரேயர் 12:1 சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கும்போது, பலவிதமான கவலைகள், பாரங்கள் இருக்கும்போது என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக போயிடும். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க? முன்னேறி வருகிறார்கள். ஆனால் கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் வரும்போது என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அப்போ ஒரு மலை பிரதேசம். அப்போ அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மரம் இருந்தது. அப்போ அவங்க 2 பேரும் தீர்மானிக்கிறாங்க, அந்த மரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம நேராக நடந்து போகணும் அப்படின்னு சொன்னபோது ஒருவன் என்ன செஞ்சானா, அந்த மரத்தை பார்த்து அவன் திரும்பி பார்க்கல. அவன் ஒன் பை ஸ்டெப் எடுத்து அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறான். கரெக்டாக போய் நிற்கிறான். அங்கு மரத்தை தொட்ட பிறகு அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் போன வழி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது. ஆனால் இன்னொருத்தன் என்ன செஞ்சானா, போயிட்டே இருக்கான். அந்த மரத்தை பார்த்து போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது நான் நடந்து வந்த பாதை சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறான். காலை இப்படி திரும்பி பார்க்கும்போது அவருடைய கால் தடம் மாறி மாறி இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று மாறி மாறி அவன் போடக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. பரமலக்கின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்ற வண்ணமாக அவர் நம்மை விசுவாசத்தை துவக்குறோம் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்ன செய்கிறார்? அவர்தான். அவர் நியமித்திருக்கிற, நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணும். முயலை போல வேகமாக ஓடி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆமாம் என்ன செய்யுது? மெதுவாக நடந்து அந்த போஸ்டிங்கை தொடுது. முயல் கொஞ்சம் வேகமாக ஓடி கொஞ்சம் நடுவில் போய் படுத்துக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக போய் பிடிச்சிடலாமே இந்த போஸ்டிங்கை தொடலான்ட்டு போய் பார்க்கும்போது ஆமை தான் என்ன செஞ்சு ஜெயித்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட பொறுமை அவசியம். உபத்திரத்தில் நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாம் நாட வேண்டும். ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவ பலியாய் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க போது அவர் என்ன செய்கிறார்? நம்மை நேர்த்தியாய் அன்பாய் நடத்தக்கூடியவர்களாக இருக்கார். துன்பம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும், வியாதி வந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை அவர் நடத்தி செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது. 3வதாக புருஷராயிருங்கள். தாவீதுக்கு வயது ரொம்ப கடந்து போச்சு. அப்போ சாலமோனை ராஜாவாக்குறாரு. அப்பொழுது சாலமோனை கூப்பிட்டுட்டு நீ திடமனதாய் இருந்து புருஷனாயிரு என்று சொல்கிறார். திடமனதாய் இருந்து புருஷனாயிரு. கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையாய் கடைபிடி, அவரை சேவி.
என்று அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தாவீது இருந்தது போல அவனுடைய வாழ்க்கையில சமானம் இருந்தது, எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தது, ஞானம் இருந்தது. ஆனால் அவனுடைய கடைசி கால வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் அந்நிய ஸ்திரீகளின் மேல அன்பு வைத்தபடியினாலே கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயத்தை கட்டின அவன் பாகால்களையும் விக்கிரத்தோப்புகளையும் உண்டாக்கி கடைசியிலே அவன் என்ன செய்றான், சோரம் போய் விடுகிறான். அந்நிய ஸ்திரீகளுடைய பக்கத்துல அவன் சாய்ந்து போகிறான். அவருடைய முடிவு என்ன ஆச்சு? திடம் மனதாய் இருந்து புருஷனாய். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவரையே நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் நமக்கு உண்பதாக வைத்துக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சாமுவேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். அப்போ ஏலிகிட்ட போய் என்ன செய்வார், போய் கேட்பார். இப்படி நீர் கூப்பிட்டீரா என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 3 முறை ஆண்டவர் பேசுகிறார் சாமுவேல்கிட்ட, சிறுவனாக இருக்கும்போது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், ஏலி என்ன செய்கிறான், இவர் கர்த்தர் தான் அவனோடு பேசுகிறார் என்று சொல்லி, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேமான்னு சொல்லுங்கும் போது, அப்பொழுது 4வது முறையாக சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசும்போது அங்கு ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அவனுடைய குடும்பத்தை என்ன செய்வேன், ஆசாரியனுடைய குடும்பத்தை, ஏலியும் ஏலியுடைய பிள்ளைகளும் எனக்கு பிரியமாய் நடக்கவில்லை, அவனுடைய பிள்ளைகளை அதட்டவில்லை, அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், அவர்களை நான் அழிப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன செய்யுது, சண்டை வருது. அப்பொழுது எப்ரோன்ல இவர்கள் நிற்கிறாங்க, இஸ்ரவேலர் நிற்கிறாங்க, ஆபத்தில் பெலிஸ்தியர் நிற்கிறாங்க. அப்பொழுது 3000 பேர் என்ன செய்கிறாங்க, 4000 பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர்கள் வெட்டி கொண்டு போட்டார். உடனே அதை கண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, ஓடி போய் நமக்கு ஏன் இந்த தோல்வி என்று சொல்லி சீலோவில் இருக்க அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு நம்ம போருக்கு போகலாம், யுத்தத்துக்கு முன்னாடி போட்டோம், உடன்படிக்கை பெட்டி, ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி போட்டோம், அப்பயாவது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அங்கே உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது. அப்பொழுது பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி போது ஆண்டவர் போகிறார், அதனால் என்ன செய்கிற, பெலிஸ்தரே நீங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு புருஷராயிருங்கள் என்று சொல்லி அங்கு பெலிஸ்தர் சொல்லுகிறார். அப்பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்கும்போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரவேலில் விழுந்து போனார்கள். ஓப்னி பிணக்காஸ் என்ன செய்கிறார்கள், அங்கு கொலை செய்யப்படுகிறார்கள். ஏலி என்ன செய்கிறாரு, ஆசனத்திலிருந்து விழுந்து உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய கையிலே பிடிபட்டு போனது. உடனடியாக அவன் ஏலி என்ன செய்கிறான், 97 வயசு அந்த ஏலி மல்லாக்க விழுந்து அவனும் கழுத்து முறிந்து செத்து போனான். அப்பொழுது அந்த அந்த பெட்டியை என்ன செய்கிறாங்கன்னா, பெலிஸ்தர்கள் தாகோன் கோயிலில் வைக்கிறார்கள். தாகோன் கோயிலில் வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்கு முன்னாடி அந்த தாகோன் சிலை கீழே விழுந்து கிடக்குது. அடுத்த நாள் பார்த்தா தலையும் காலும் உடஞ்சி போன மாதிரி. அதனால் இதெல்லாம் இந்த பெட்டியை நம்மகிட்ட இருக்க தேவையில்லைன்னு சொல்லி அவர்கள் அனுப்பும்போது அங்கு பலவிதமான மூல வியாதினாலே அங்கு பெலிஸ்தர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் திடமனதாக இருந்து புருஷனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏசாயா புத்தகத்தில் 46:6-8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொன்னை பையிலிருந்து பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுக்கு கூலியை கொடுத்து தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அதே என்ன செய்கிறார்கள், பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளிலே சுமந்து என்ன செய்கிறார், ஒரு இடத்துல வைக்கிறார்கள், அது அசையாது. அதற்கு எது சொன்னாலும் அது இக்கட்டிலிருந்து அதை ரசிக்காது. அதனால இதை நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, புருஷராங்க, நீங்கள் ஏன் எதற்கு என்னை ஒப்பிடுவீர்கள், நானே தேவன்,
நம்முடைய வாழ்க்கையில் நாம் விக்கிர ஆராதனை விட்டு நாம் வெளிவந்தவர்கள். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருடைய வழிகளில் நாம் என்ன செய்யணும்? நாம் கடந்த காலங்களை நினைவு கூறாமல் ஆண்டவர் இந்நாளிலே நாம் நடத்தி வைத்திருக்கிற வழிகளில் நாம் நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நான்காவதாக திடங்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது யோவான் 16:33 சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. நமக்கு ஆண்டவர் நமக்கு அளவிட முடியாத சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் இருக்கிறார். அவரே திடங்கொண்டு உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். திடங்கொண்டு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனிதனை 4 மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், மகன் திடங்கொள், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்குள்ளவங்கெல்லாம் வேதப்பாலாம் தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யல, அதிகாரம் கிடையாது. அப்போ சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், பாவங்களை மன்னிப்பது எளிதோ, படுக்கையை எடுத்துக்கொண்டு ஏதோ மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார்? நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு 4 பேரோடு வந்த அந்த திமிர்வாதக்காரன் கட்டிலோடு வந்தவன் அந்த கட்டில என்ன செய்கிறான்? சுமந்து கொண்டு அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அங்குள்ளவர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருட பெரும்பாடல் ஸ்திரியை பார்த்து சொல்றார், திடங்கொள் மகளே, ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட நீ போ என்று சொல்றார். யோசித்து பார்ப்போமா? ஒரு குருடன் பருதுமை கூட என்ன செய்யறான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தின போது அங்குள்ளவங்களும் அதட்டுறாங்க, நீ பேசாத அப்படின்ட்டு. ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கத்தின போது ஆண்டவர் நின்றார், அவனை அழைத்து வா என்று சொன்னார். அப்போ அவங்கெல்லாம் சொல்றாங்க, திடங்கொள் எழுந்திரு என்று சொல்லி உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் வேற எதுவும் அவன் கேட்கல. தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பார்வையடைவாயாக. அவன் உடனடியாக பார்வையடைந்தவனாக அவருக்கு பின் சென்றான் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான இவ்விதமாக இந்த உலகத்தில் நாம் திடமனதோடு வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் திடமனது தேவை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள். சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திடமனதாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். முதலாவது நாம் விழித்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்தில் விழித்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் புருஷராய் இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? திடமனதாய்
இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் இந்த நாளிலும் கூட இன்றைக்கு நாம் இன்று இரவே ஆண்டவர் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 19 வந்த கொரோனா 23 முடிவு பெற்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்தியா மாத்திரமல்ல, பல நாடுகளில் கொரோனா மறுபடியுமாக என்ன செய்யுது, இணை வியாதி உள்ளவர்கள், முதியோர்கள் என்ன செய்யுது, வாரிக்கொண்டு போகுது கொள்ளை நோய். இன்றைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது, நல்லா சாப்பிட்றோம், 2 வேளையாக சாப்பிட்றோம், 3 வேளையாக சாப்பிட்றோம், ஒரு வேளையாவது சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிடாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? மண்ணை என்ன செய்கிறாங்க, மண்ணை அப்படியே வெயிலில் காய வச்சு ரொட்டியாக சுட்டு அந்த மண்ணை சாப்பிட்றாங்க. பஞ்சம், கொள்ளை நோய் இருக்கிறது, பஞ்சம் இருக்குது. நமக்கு தண்ணி கிடைக்குது, இன்னைக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி கிடைக்காது. தண்ணி பஞ்சம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி பஞ்சம் இருக்குது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சயமாக இருக்குது பிரியமா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிகளே நான் இன்ன நாளிகளே வருவேன் என்று அறியாதிருக்கிறபடினால நீங்களும் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருங்கள். நாம் விழித்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு கூட வர்றப்ப ஆட்டோ கிடைக்கல, நான் இன்னைக்கு போகிறதுக்கு ஆட்டோ கிடைக்குமாம்மா, நம்ம 6 மணிக்கே கிளம்பிட்டோம், ஆட்டோ கிடைக்குமா, உடனே கிடைக்குமா? காலையில் ரெகுலராக வர்றவங்க இருப்பாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க, வந்துடுவோம். அப்போ சொன்னால், வீட்டில் சொன்னால் விசுவாசத்தோட போவாங்க. எனக்கு கூட விசுவாசம் இல்லை, விசுவாசத்தோட போங்க, ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோ 1 2 வந்தது. அப்புறம் வர்றப்ப அவருக்கு ஒரு யோவான் எழுதின புத்தகத்தை கொடுத்தேன். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது பிரியமானது. அதனால் நம் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், விழித்திருப்போம், புருஷராயிருப்போம், திடமனதாயிருப்போம். உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னதர் இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மடிகின்றாரே. உல்லாச வாழ்க்கையில் மடிகின்றாரே. மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் உலகிடும் வேலையில் தான் தூதர்கள் சூழ்ந்திடுவார். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உள்ளத்தை அவர் அண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. உள்ளத்தை அவர் அண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்களை அனைவரும் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை போய் துதிக்கிறோம். அப்பா போய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட எங்களை நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மகிமை மாற்றி நிறைந்த தேவனை வைத்திருக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற இந்த சுவிசேஷம் கொடுத்திருக்கிறதே உடைய பாடல் மூலியமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வேலை முக்கியம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற தேவையாக இந்த தாசன் மூலியமா நீர் எங்களுக்கு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் இருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தேவையாக பார்த்தோம்னாக 14 பார்க்கும்போது எழுந்திருங்கள், விசுவாசத்தை மிகுத்திருங்கள், உஷராயிருங்கள், வெண்கொள்கள் சொல்லி இந்த 4 காரியத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். தேவை வீட்டிற்கும் சொல்லி பார்க்கும்போது அந்த ஜபத்திலே தேவையாக